கிரகம்னா என்ன தெரியுமா? அது கிரகம் தன் கடமையை செய்யும். யாரும் அதை தடுக்கவும் முடியாது, அதுக்கு கொடுக்கவும் முடியாது. ஒரு கிரகம் 108 பலன் செய்யும். அது எப்படி 108 பலன் கேட்குறீங்களா? மொத்தம் 27 நட்சத்திரம். அதில் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். இப்போ அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1. அப்போ மேசராசிக்கு இது பொருந்தும். அது மாதிரி 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் 9 பாதத்தை எடுத்துக்கும். 12 9 108, 27 நாள் 108. இதுதான் கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது. சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு நினச்சிவிடாதீங்க. உண்மையாலுமே கிரகத்துக்கு தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே எல்லா கோயில்லையும் கிரகத்துக்கு தான் அர்ச்சனை பண்ணுறாங்களே, சுவாமிக்கு இல்லை. அதனால் நீங்கள் அதில் ஒரு நட்சத்திரமாக வந்தே தீருவீங்க, ஒரு ராசியாக வந்தே தீருவீங்க, அதில் ஒரு பாதமாக வந்தே தீருவீங்க. அதனால் 9 கிரகமும் 9 விதமானது. 9 கிரகமும் 9 வேலையை செய்யும். அதில் எது கிராஸ் பண்ணுதோ இல்லை அது சேர்ந்துருக்குதோ அது தன்மையை செய்யும். அதனால் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.